கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதிக்கு ஃபுல்லாகவே கார்த்தியோட நினப்பாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கார்த்தி மாமா தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசில் நினச்சிட்ருக்காங்க. கார்த்தி கையை பிடிச்சிட்டு, கார்த்தி மாமா நீங்கள் இருந்தால் தான் நான் மண்டபத்துக்கே இருப்பேன், மண்டபத்தில் நான் காலடி எடுத்து வைப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. இப்போ நம்மளோட கார்த்தி மண்டபத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்க, பார் ரேவதி, நீ சொன்ன மாதிரி கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துட்டல, போயிட்டு நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு கல்யாணம் வேலைலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சரிம்மா நான் போகிறேன். அப்போ கார்த்திகிட்ட மாமா நான் போனதும் நீங்கள் போயிடக்கூடாது, நீங்கள் நான் ரூமுக்கு போனதும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கார்த்தி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு, என்ன ரேவதி நான் வரலன்னு சொல்லிட்டு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ரேவதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க, ஆமாம் எல்லாத்தையும் என் வாயிலேருந்தே வர வைப்பீங்க மாமா, உங்கள் வாயிலேருந்து நான் எல்லாத்தையும் வர வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி மனசு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்மளோட ராஜராஜனுக்கும் மயில்வாகனுக்கும் கார்த்தி வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. இப்போ எப்படியாச்சும் கார்த்தி கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட போய், நல்ல வேலை கார்த்தி நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வரணும், வந்திருக்கணும் நானே நினச்சேன், என் பொண்ணே உன்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாளைக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை தாலி கட்டும் போது அதை நீ கண் குளிர பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட கார்த்தி, அதுக்கு நான் விடமாட்டேன், ரேவதி என்னோட பொண்டாட்டி, அதாவது என்னோட ஒய்ஃபு, அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், அப்படி இல்லைன்னா தாலி ஏறிச்சுன்னா நான் தான் கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு மாசா நம்மளோட கார்த்தி. இப்போ சாமுண்டீஸ்வரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட கார்த்திக்கு ஒரு ஆதாரம் இப்போது தயாராக போகுது. என்னன்னா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க அவங்களோட அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலானால் கொஞ்சம் இந்த மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு கொஞ்சம் நார்மலாக எழுந்தால் தான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட பாதிக்கப்பட்டோட அம்மா சொல்லுவாங்க, அந்த மருதால் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, இல்லை தம்பி அவள் நார்மலாக இப்போதைக்கு ஆக வேண்டானே தோணுது, அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போனாலே எனக்கு சந்தோஷம்தான் சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்பாரு. அப்போது நம்மளோட பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, இல்லை தம்பி அவளுக்கு நினைவு வந்துடுச்சுன்னா அது அந்த மருதுக்கு அந்த அயோக்கியனுக்கு தெரிஞ்சுதுன்னா என் பொண்ணை ஆஸ்பத்திரிக்கே என் பொண்ணை சாகடிச்சிருவான் தம்பி, ஏதாச்சும் பண்ணுவான், கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சரி நீங்கள் பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி ஒரு பிளான் போட்டு வச்சிருவார். இப்போது என்னன்னா அந்த பொண்ணுக்கு சுயநனவு திரும்பிடுச்சு, அதாவது பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, மருது பற்றின விஷயம் எல்லாமே சொல்கிற அளவுக்கு, சாட்சி சொல்கிற அளவுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல போகிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா கார்த்தி அவசரமாக ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டரை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்வார். அப்போது என்ன சார் அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அந்த மருதுவை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ எப்படி சார் ரெடி பண்ண முடியும், இந்த பொண்ணும் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, இன்னொரு அவன் முருகன்றவனும் தலைமறைவாயிட்டான், அவன் எங்கே இருக்கானே தெரியல, அடையாளமே தெரியல, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சார் ஆதாரத்தை ரெடி பண்ண முடியும்னு சொல்லும்போது, நான் சொல்கிறேன் சார் அதுபடி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவன் மாட்டுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கார்த்தி. ஒரு பக்கம் நம்மளோட ரேவதியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு நடுவில் காமிக்கிறாங்க எபிசோடில். ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்தி மாமா நாளைக்கு நம்மளுக்கு தாலி கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. மாமா தான் நாளைக்கு நம்மளுக்கு தாலி கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது ரோகிணி வராங்க. ரோகிணி கேட்குறாங்க, என்ன ரேவதி என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், ஏதாவது விஷயமா, என்ன கார்த்தி மாமா வந்துட்டாருன்ற சந்தோஷமானு சொல்லும்போது, ஆமாம் மாமா வந்துட்டாரு, இனிமேல் எனக்கு பயமே கிடையாது, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி நீ சொன்ன மாதிரி, ஆனால் நீ மனமேடை வரைக்கும் வந்துட்டேடி, எனக்கு என்னவோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி தான் இவ்வளோ தைரியமாக
இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ரேவதி, நீ சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அப்போ வந்து ரோகிணி யோசிக்கிறாங்க. பாவம் ரேவதி எவ்வளோ நம்புறா கார்த்தி, ஆனால் அதுபடி கண்டிப்பாக கார்த்தி வந்து ரேவதி நினைக்கிற அளவுக்கு அது மீறியே வந்து ரேவதி மேலே வந்து கார்த்தி வந்து அன்பு வச்சுருக்காரு. கண்டிப்பாக வந்து ரேவதி சொன்ன மாதிரி கடவுளே நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு கதை, அதாவது நம்மளோட இன்ஸ்பெக்டர் அவங்க கதையை வந்து காமிக்கிறாங்க. இப்போ கார்த்தி இன்ஸ்பெக்டரை வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பிளான் சொல்கிறேன்னு சொன்னிருந்தார் கார்த்தி. என்னன்னா, நம்ம வந்து அந்த மருதுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது சார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, அந்த பொண்ணை தாலி கட்டினா அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், இப்போது நம்ம எப்படி அவனை பிடிக்கிறது, ஆதாரத்தை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்கிற சார்ன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன சொல்வார்னா, இந்த பொண்ணுக்கு வந்து இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணுக்கு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்கிறா, இன்னும் வந்து அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நம்ம அந்த மருதுக்கு வந்து தெரியப்படுத்த இந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகம் திரும்பி இந்த பொண்ணு வந்து கண்மூழிக்க போறா அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சொல்வார், அப்படி சொன்னால் அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து வராதா சார் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவன் வந்து இங்கே வருவான் சார், அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம், நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போது வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சார் சொல்கிறீங்க, அவன் கண்டிப்பாக வருவானா அப்படின்னு கேட்பாரு. கண்டிப்பாக வருவான் சார், அவன் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் திரும்பிடுச்சின்னு தெரிஞ்சால் நாளைக்கே அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, எங்கே அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்ல போகுது, இல்லை வந்து வீடியோவில் எடுத்து இவங்க சொல்ல வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை சாகடிக்கிறதுக்கு இங்கே வருவான் அப்படின்னு வந்து நம்மளோட இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுபடியே பிளான் பண்ணி மருதுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, சாட்சி சொல்கிறதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி வந்து ஒரு தெரியப்படுத்துறாங்க நம்ம மருதுக்கு. அவரும் என்ன பண்றான், மருது வந்து பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா இந்த பொண்ணை சாகடிச்சிடலாம், அப்பதான் வந்து நாளைக்கு நம்ம எந்த தொந்தரவும் இல்லாம ரேவதி கழுத்துல தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருது என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் அந்த மாஸ்க் போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறாரு. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையும் போலீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு எங்கே சுயநலம் தெரிஞ்சு உண்மை சொல்லிட போகிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கரெக்டாக வந்து சாவடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து நெரிக்க வராரு. கார்த்தி வந்து கரெக்டாக நம்ம மருதை வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி 4 அடி வந்து கொடுக்குறாரு. கொடுத்து இப்போ வந்து மருது மாட்டிக்கிட்டாரு போலீஸ்கிட்ட. அதாச்சு இவன் தான் வந்து அந்த பொண்ணை சாகடிக்க வந்து அந்த அக்யூஸ்டு ரெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. இப்போ நம்மளோட கார்த்தி மாசா மருதை வந்து மாட்டி விட்டுறாரு. நாளைக்கு கல்யாண வேஷ்டியோட நம்மளோட கார்த்தி தான் வந்து களை இறங்க போகிறாரு. மருது வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காலையில் மாப்பிள்ளையை காணோன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி தவிச்சு தேட போகிறாங்க. மாப்பிள்ளை கோலத்தில் இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி தான். இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்ததோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரேவதி நினச்சபடி எல்லாமே நடந்து போச்சு. கார்த்திக்கும் அதை நிரூபிச்சிட்டாரு. ரேவதி தான் நம்மளோட எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.